ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சோஃபியா வசந்தகுமார், ஸ்பெஷல் எஜுகேட்டர் பேசுகிறேன். ஆட்டிசம் குழந்தைங்களை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். முக்கியமாக அவங்க பேரண்ட்டிட்ட தான் நான் பேச வந்திருக்கேன். நானும் ஒரு ஆட்டிசம் குழந்தையோட மதர் தான். என்ன ப்ராப்ளம்காக வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்க, ஆட்டிசம் குழந்தைங்க ஆல்ரெடி நம்ம சோஷியலைசேஷனாக இருக்க மாட்டாங்க, தனியாக இண்டிவிஜுவலாக தான் இருப்பாங்க. அவங்க வேறு உலகத்தில் யோசிச்சுக்கிட்டே விளாண்டுட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது டாய்ஸ்களோட தான். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டாய்ஸ் இருந்தால் போதும்னு நினச்சிட்டு நம்ம டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம், கேட்குற டைம்லாம் வாங்கி கொடுக்குறோம், அவங்க அடம் பிடிச்சோன்னே வாங்கி தரோம். ஸோ அளவுக்கு அதிகமாக நம்ம டாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். பாயிண்ட் 1, நம்மளால் வாங்கி தர முடியும். செகண்ட் பாயிண்ட், நம்மளை அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்கன்ற காரணத்துக்காக நம்ம வாங்கி கொடுக்குறோம். ஸோ இந்த பிளாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அரேஞ்ச் பண்ணால் அவனோட பிரெயின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அதெல்லாம் நத்திங். நம்ம குழந்தைங்களை நம்மளே தான் காசு கொடுத்து கெடுத்துட்ருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பேரண்ட் நம்மளை எப்படி வளர்த்தாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸை வச்சு தான் வளர்த்தாங்க. மேக்ஸிமம் அம்மா சமைக்கும் போது கிச்சனில் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சுட்டு ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸை தான் எடுத்து போட்டு விளையாட வைப்பாங்க. அதனால் இதுதான் தட்டு, இதுதான் கரண்டி, இதுதான் கிண்ணம், இதுதான் டம்ளர் நமக்கு தெரிய வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிச்சன் சைடெல்லாம் குழந்தைங்களை அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஹாலில் ஒரு டாய்ஸ் வாங்கி கொடுத்து அதோட விளாண்டுட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இது என்ன இம்பேக்ட், இதனால் என்ன இம்பேக்ட்? டூ மோர் டாய்ஸ் சிண்ட்ரோம்ன்ற ஒரு புது ப்ராப்ளம் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. என்னென்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு டாய்ஸோட அவங்க விளையாடும்போது அவங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இந்த டாயோட விளையாடுறதா, அந்த டாயோட விளையாடுறதா, ரொம்பவே அவங்களுக்கு நம்ம நிறைய வாய்ப்புகளை நம்மளே வாங்கி தரோம். இப்போ நான் கிளாஸஸில் இந்த பாதிப்பு நிறைய ஃபேஸ் பண்ணுறேன். என்னோடய குழந்தைங்க ஒரு ஆக்டிவிட்டி எடுத்து போடுறேன்னா அவனோட ஆக்டிவிட்டி பண்ண மாட்டான், பக்கத்தில் இருக்கிற குழந்தையோட ஆக்டிவிட்டி. அவனை இப்படியே அவன் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கான் அந்த குழந்தைங்க. இது ரொம்பவே அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ பேரண்ட் உங்களால் வாங்கி தர முடியும், எல்லா சக்தியும் இருந்தாலும் அளவுக்கு அதிகமான திங்ஸை வாங்கி கொடுத்து குழந்தைங்கள நம்மளே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்களே ஆல்ரெடி குழம்பி போய் தான் இருக்காங்க. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க அடுத்த ப்ராப்ளத்தில் போய் ஃபேஸ் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் பதிவிடுறேன். தேவையில்லாத திங்ஸை வெளியில் வாங்கி கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே குழந்தைங்கள விளையாடுறதுக்கு விடுங்க. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.